கவிஞர் அவர்களே, இந்த முதல்வர் அவர்களோட டெல்லி பயணம்ன்றது முக்கியமா ஒரு விவாத பொருளாகவே இருக்கு. அதோட முற்றுப்புள்ளி எப்போ வரும்னு சரின்னு தெரியல. அது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் மதிப்புக்குரிய திரு எல் முருகன் அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது வந்து என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு? நார்மலா ஒரு சாதாரணமா பேச வேண்டிய விஷயத்த ரொம்ப பெருசா படம் போட்டு காமிச்சிருக்காரு. எப்படின்னா, கூடிய விரைவில் யாரு நமது தமிழக முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து பங்கு பெற்றதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு எல் முருகன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. என்ன? நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற்ற பிற்பாடு இன்னும் கூடிய விரைவில் தமிழகத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் என்டிஏ கூட்டணியின் கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்ட் ஜார்ஜ் கோட்டணியில எந்த கொடிக்கும் பறக்காது, தேசிய கொடி தவிர. யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அது கூட தெரியல அவருக்கு என்ன பண்றது. ஒருவேளை கார்ல பறக்கிற கொடியும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கார்லயும் தெரியல, என்னன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அத முதலமைச்சரை திட்டுற மாதிரி திட்டிட்டு திருப்பி அவரை பாராட்டி இருக்காரு. ஏற்கனவே ஆளுநர் பாராட்டி பஞ்சு வச்ச மாதிரி இவரை பஞ்சு வச்சு பாராட்டியிருக்காரு. ஆமா கவிஞர்களே, என்னன்னா, அதாவது தமிழக பிஜேபி தலைவராக இருந்தபோது எல் முருகன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த வேல்காவடி நடைபயணம் மேற்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. சரி, பரபரப்புக்கு அஞ்சாதவர் எல் முருகன் அவரோட ஒரு காலகட்டத்திலே இப்ப மத்திய இணையமைச்சரை ஆனதுக்கு அப்புறம் வந்து மாநில தலைவரான நைனா நாகேந்திரன் பேசுறதுல அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அண்ணன் நைனானந்தன் அவர் பேசுறாரு. ஒருவேளை அவரு இப்ப இருக்க பாரதிய ஜனதாவோட தலைவருக்கு ஸ்பீக்கரா இருப்பாரோ? அவர் எப்பவுமே எல் முருகன் ஸ்பீக்கர் தான். இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆனது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், திரு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ராமநாதபுரத்திற்கு வந்து மிக பெரும் சட்ட திட்டங்களை ஒதுக்கி அதை மக்களுக்கு அர்ப்பணித்த பொழுது. ஆமா கரெக்ட். அதாவது அவங்க வந்து அப்ப கூட அண்ணாமலை அவர்கள் கூட ஆக்ரோஷமா பேசி பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணாமலை அவர்கள், முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, அதாவது குழுன்னு காத்து வாங்குறதுக்கு முதல்வர் ஊட்டிக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு அபத்தமான விஷயம் தான். ஒரு நாட்டோட முதல்வர் அவர்கள், பிரதமர் அவர்கள் வந்து ஒரு மாநிலத்திற்கு வரும்போது அவர்களை வந்து வரவேற்று வழியனுப்பி வரைக்கும் முதல்வரோட கடமை. இவங்க வந்து என்ன ஆக்சுவலா தமிழகத்துல என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, ஓட்டு வங்கிக்காகவே மாநிலத்தை மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. உண்மை அப்பட்டமா அதுதான் உண்மை. இது ஒரு தவறான போக்கு. ஆனா திரு கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் இருந்த பொழுது அவரோட போக்கானது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான செயல்லே போவார். அவர் ஒரு ராஜதந்திரி. கரெக்ட் தான், ராஜதந்திரியா சரிங்களா? அதாவது என்னன்னா, இந்த விஷயத்த நம்ம பேசியே ஆகணும். தமிழகத்துல வந்து பரவலாக ஒரு கருத்து, ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பிஜேபி. அந்த ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்காகவே நம்ம திமுக வந்து மத்திய ஆளுங்கட்சி எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு பிஜேபி மத்தியில இருந்து ஒரு திட்டங்கள் எதனாலும் அவங்க அதை வச்சு அரசியல் பண்றாங்க. அது உங்களுக்கு அந்த இது நம்ம சொன்ன மாதிரி தொட்டு நடக்குது தம்பி, இதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனா அன்னைக்கு அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட்டை நினைச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். யாருக்கு? நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட்? திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திட்டங்களை வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கிற விழாவில் அவர் கலந்து கொள்ளாம குழு ஊட்டிக்கு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சில நடந்தது எப்படின்னு சுட்டி காட்டுறாரு கேளுங்க. அதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகளை பார்த்துட்டு பயந்துட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்துட்டாரு. நிதி ஆயோக் கூட்டத்துல இத்தனை வருடமா கலந்துக்காத முதலமைச்சர் இப்ப போய் கலந்துகிட்டாரு. அப்ப அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்ச பஞ்ச பத்தி பேசல. கடைசியா ஒரு விஷயம் சொன்னார். ஒரு கூட்டணி மறைமுகமாக வருமோ என்பது போல அவர் திரு முருகன் அவர்கள் பேசியிருக்கார். நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு ஒரு வெற்றி.
அங்க இருக்கும்போது கண்டுக்காத முதலமைச்சரை நாங்க டெல்லிக்கு எப்படி வர வச்சோம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் பதிலடி கொடுத்து விட்டார்கள். அதாவது இந்த ரஜினி படத்துல பாத்திருக்கீங்களா, சிவாஜி படத்துல இது வந்து ஆபீஸ் ரூம் போவாங்க அப்படின்னு சொல்லும்போது வெறப்பா போவாங்க, வெளியில வரும்போது இப்படி வருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. என்ன இவங்களை பொறுத்தளவுக்கு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாது, ஏன்னா எடுத்துடலாம்.